அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள். சிபிஐ விசாரணைக்கு அப்புறமா விஜய் அவர்களை பாஜக தான் இயக்க ஆப்ரேட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா? 100% வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் பேசும்போது இன்னும் சில நாட்கள்ல பெரிய கட்சி ஒரு கூட்டணியில் இணைய போகுதுன்னு சொல்றாரு. அது விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு பேசுறாங்க. அது தவறான புரிதல். அவர் ஒரு வாட்டி வாயை விட்டு இவங்களுக்கு ஆதரவாக பேசி அவர் தேவையில்லாத விமர்சனத்துக்கு ஆளாயிட்டார். விஜய் அளவுக்கோ இல்லை விஜய் ரசிகர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ சுலுவான அரசியல்வாதி கிடையாது. அதிமுகன்றது ஒரு பெரிய கட்சி, பிரம்மாண்டமான கட்சி. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலராக உட்காருதுன்றது அது ஒரு முள்படுக்க. எல்லாராலையும் போய் உட்கார முடியாது. அதை நீங்கள் கையாளுறீங்கன்னா 82 மாவட்ட செயலர், ஒரு 70-75 சட்டமன்ற உறுப்பினர்கள், பகுதி செயலர், வட்ட செயலர், அது சிஸ்டமே வேறு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு. பிரம்மாண்ட கட்சி, பெரிய கட்சின்னு விஜய் அவர்கள் மனசில் வந்தால் வரட்டும், வராகட்டி போட்டோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்க போயிட்டு அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. என்டிஏ கூட்டணியில் இவர் வரானாலும் இவர் தேவையா இல்லையான்னு யோசிக்கிற அளவில் தான் இன்றைக்கி அவங்க போயிட்டாங்க. தனியாக நின்னா நமக்கு லாபமா, இல்லை சேர்ந்து நின்னா லாபமா, சேர்த்துக்கலாமா வேணாமா? 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி வேறு. இன்றைக்கி விஜய் அவர்களோட அந்த வழக்கு இழக்க அந்த தன்மையெல்லாம் இருக்கும்போது we can use this resource as per our convenience. கூட்டணி வேணும்னா வேணும், இல்லை நீ எதிரிலே இருப்பா, நீ திமுக தானே விமர்சனம் பண்ண போகிறோம், போய் திமுகவுக்கு எதிராக கெட்ட பேரை உருவாக்கு, இருக்கிறத சொன்னால் போதும், கெட்ட பேர் தானாக உருவாயிடும், அதை ஒண்டி பண்ணுங்கள், கெட்ட பேரை உருவாக்கி கொடுங்க, நாங்கள் போய் ஓட்டை எடுத்துக்கிட்டு நாங்கள் ஜெயிக்கிறோம் கூட ஒரு வியூகம் அமைக்கலாம். அதனால் அவர் நினச்சிட்டு நான் சொல்கிறது ஒரு பெரிய கட்சின்றது அநேகமாக ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மனசில் வச்சு பேசுகிறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள். டிடிவி தினகரனா விஜய் அவர்களா அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களால் கூட்டத்தை கொண்டு வர முடியும். ஒரு தேர்தலில் இஸ் அ ஸ்பிரிண்டர். யார்? விஜய். அவர் மேரத்தான் ரன்னர். ஒன்றுமே இல்லாமல் 5% வச்சுக்கிட்டு இன்னமும் கட்சி நடத்திட்டு இருக்காப்புல. இவ்வளோ செல்வாக்கு, இவ்வளோ மக்கள் சக்தி இருந்தோம் விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்குமுட்டை காட்டிகிட்டு. இப்போ இந்த கூட்டம் இதெல்லாம் இருந்ததுன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை ஸ்டாலின் அவர்களோ இல்லை டிடிவியோ ஆடுற ஆட்டமே வேறு. அதுதான் அவங்கவுங்க டெரெயினில் அவங்கவுங்க. நான் நினைக்கிறேன் அவர் மனசில் வச்சுட்டு இருக்கிறது ஒன்று ஏஎம்எம்கே வச்சுட்டு பேசலாம், இல்லை ஐயா மருத்துவர் ராமதாஸை மனசில் வச்சுட்டு போயிட்டார். இஸ் டாக்கிங் சீரியஸ், இஸ் நாட் டாக்கிங் அபவுட் பொலிட்டிக்கல். அன்புமணி அவர்கள் வந்துட்டாரு. இன்னும் ஐயா ராமதாஸ் வந்துட்டா முழுவதும் கிடைக்கும் இல்லையா வாக்குகள்? இப்போ பாதி கிடைக்குமா, இல்லை அதில் கம்மியாக கிடைக்குமா, இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்குமான்றது தெரியாது. வந்துட்டால் ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஓகே, 4.5% 5% பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு இருக்குது, அந்த வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுன்ற அந்த புள்ளியிலேருந்து போகலாம் இல்லையா? அப்போ ஒரு பெரிய கட்சி அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று 3 விஷயம் இருக்குது அவர் சொன்ன அந்த கருத்தில். ஒன்று டைம் கிடையாது, இன்னும் கையில் இருக்கிறது இன்னும் 8 ஞாயிற்றுக்கிழமை. இந்த 8 ஞாயிற்றுக்கிழமையில் யார் எவ்வளோ சீக்கிரமாக கூட்டணியை முடிக்கிறாங்களோ அவ்வளோ நல்லது. அப்போது ஒரு சமிக்கை, இன்னும் ஒரு கட்சி வரப்போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக யோசிக்கிறாங்க, நம்மளா இருக்குமோ இல்லை அவங்களா இருக்குமோ, அவங்க அதிக சீட்டு ராஜ்யசபா வாங்கி போயிட்டா அப்போ நமக்கு என்ன? இது ஒன்று. ரெண்டாவது, தன்னுடைய தொண்டர்களை ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறது. ரெண்டாவது. மூணாவது ஒரு செய்தி, இன்னைக்கு என்ன செய்தி, இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் நேற்று ஜனநாயகனுக்கு ஆதரவாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. விஜய் அவர்கள் பேர்லாம் மென்ஷன் பண்ணல, ஆனால் இதுவரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு ட்வீட் போட்டார். ஆனால் அதில் மோடி அவர்கள் பேரை சொல்லலை. டைரெக்டாகவே மோடியை இவர் விமர்சனம் பண்ணி போட்டிருக்காரு இல்லையா? ஏற்கனவே தமிழ்நாட்டில் காங்கிரஸோட திமுகலேருந்து வெளில வந்துட்டு தாவேக்கோட போகணும்னு சொல்லிட்டு ஒரு குரல் வலுவாக எழுந்துட்டு இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் எடுக்கிறதா ஃபைனல் முடிவு. அவரே விஜய்க்கு ஆதரவாக அதை ட்வீட் போட்டிருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, ஒரு நேர்மறையான அரசியல் பண்ணாமல் ஒளிவு மறையான அரசியல் பண்ணுறாரு. இல்லை ராகுல் காந்தியும் போய் விழுறாருன்ற தான் ஒரு உள்ளபடியே ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு பிரதமர் வேட்பாளர் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்குனாச்சும் ஒரு நாள் பிரதமராக ராகுல் காந்தி உட்காரத்துக்கு உண்டான எல்லா அம்சமும் இருக்கிற ஒரு தலைவராக தான் நான் அவரை பார்க்குறேன். மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரர். நீங்கள் விஜயை சப்போர்ட் பண்ணுறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா விஜய்னு பேரை சொல்லி போடுங்க. இந்த ஜனநாயக பொங்கல், ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேருக்கு பின்னாடி, வார்த்தை விளையாட்டுக்கு பின்னாடி ஒழியக்கூடாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஒன்று கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்றத காங்கிரஸ் பேர் இயக்கம் இந்த நேரத்தில் வெளிப்படையாக சொல்லணும். காரணம் என்னென்னா, தேசிய கட்சிகள் பல ஆண்டுகளாக உறவாடி கெடுக்கிற வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அது நல்லதல்ல. மக்களுக்கு ஒரு தெளிவு தேவை. யார் யாரோட இருக்கீங்க, யார் யாரோட போகிறீங்க, உங்கள் கொள்கை என்ன, உங்கள் சித்தாந்தம் என்ன, நீங்கள் என்ன அரசியல் ரீதியாக பண்ண போகிறீங்க அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சால் மக்கள் சிந்தித்து ஓட்டு போடுறதுக்கு அவர்களுக்கு வசதியாக இருக்கும். அப்போ மக்களுக்கு உண்டான நேரத்தில் குழப்பக்கூடாது. ஒரு சைடு விஜயை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் விஜய் இன்னொரு சைடு திமுக தீய சக்தின்றாரு. அப்போ அந்த கூட்டணியில் ஒரு குழப்பத்தை தானே உருவாக்குறீங்க. அப்போது இப்போ நாளைக்கு திமுக தொண்டர்கள் கடுப்பில் கோவப்பட்டு காங்கிரஸ் நிற்கிற இடத்துலலாம் உள்ளடி வேலை பார்த்தா பாதிப்பியாக இருக்குது.
விஜயா வந்து அதை சரி செஞ்சு கொடுப்பாரு, விஜயா வந்து பூத்தில் உட்காருவார். அப்போ அரசியலில் என்ன பேசுகிறோம், அதனுடைய வினை என்ன, அது எங்கே போய் நிற்கும், பூத் லெவலில் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துன்ற அந்த புரிதல் இல்லாமல் பண்ணுற வேலை. இரண்டாவது, விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பேசுவார், குரல் கொடுப்பாரு, ஒரு நன்றி தெரிவிக்க மாட்டார். காங்கிரஸ் கட்சி அன்றாடம் பேசுகிறாங்க, ஒருத்தர் வந்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணி ட்வீட் போடுறாங்க, கருத்து சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு நன்றி சொல்ல மாட்டார். அப்போது இது என்ன விதமான புரிதல், என்ன விதமான அரசியல்? அப்போ அவருக்கு வந்து அந்த அரசியல் பக்குவம் என்பது விஜய்க்கும் இல்லை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இவராச்சு சரி சிபிஐ பற்றி தான் பேச வேணாம், ஜிஏ பற்றி பேச வேணாம். இப்போ இதில் ராகுல் காந்தியை பாராட்டி விஜய் போட்டால் என்ன ஆகும்? பொங்கல் ஹாலிடே ரத்து, பொங்கலுக்கு வீட்டுக்கு அமிச்சாங்களா, கரும்பு சாப்பிட்டு இருக்கும் போதே சம்மன் போவோம் திருப்பி. இல்லைங்க 19ஆம் தேதி எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள் 17ஆம் தேதியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 17ஆம் தேதியே வர வச்சுட்டு 19ஆம் தேதி வரை கூட வச்சு விசாரிப்பாங்க. இந்த பிரச்சனைலாம் இருக்குது. அதனால விஜயால் நான் முன்னாடி நிலமும் அப்படி கிடையாது. விஜய்க்கு யாரை வேணால் பாராட்டலாம், யாரை வேணால் திட்டலாம், யாரை வேணால் விமர்சனம் பண்ணலாம், எங்கே வேணால் கூட்டம் போடலாம். இன்றைக்கி அப்படி கிடையாது. அவரோட படம் ரிலீஸ் பண்ணுறதுலேயே அவருக்கு சிக்கல். இப்போ விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான ஒரு சிஸ்டமுக்குள்ளே போய் மாட்டுறாரு. அரசியல்ன்றது அப்படி தான், அது கிளஸ்டராக தான் இருக்கும். அப்போது அந்த சிண்டு முடிக்கிறது எடுக்கிற அந்த ஒரு வல்லமை, அதற்கேற்றார் போல் அதற்கு வந்து ஒரு அரசியல் திறனாய்வு தன்மை, அதெல்லாம் எதுவுமே இல்லாதது தான் அவர் போய் வகத்தை கொள்ளாமல் மாட்டிக்கிட்டு இருக்காரு. திமுக தரப்புலமே ஐ பெரியசாமி அமைச்சர் அவர்கள் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டார் கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ திமுகவுமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா கிட்டத்தட்ட, காங்கிரஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வேற வழியில் இது பண்ணிக்கலாம், அக்காமடேட் பண்ணிக்கலாம். அதாவதுங்க, ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக அவங்க அங்கே இருக்கக்கூடிய பேசு பொருள் என்னென்னா, ஒருவேளை காங்கிரஸ் வெளியில் போயிட்டா ஒரு 20-25 சீட்டு நமக்கு வந்து மிச்சம். இந்த 20-25 சீட்டை வந்து நீங்கள் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை கூப்பிடலாம், ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களை கூப்பிடலாம், அப்புறம் மக்கள் நீதி மையம் அங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கும் சீட்டு கொடுத்தாங்க. இந்த 25ல் ஸ்ட்ராங்காக இருக்கிற கேண்டிடேட் மைக்ரோ லெவலில் மேபி திமுக காரங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா இந்த காங்கிரஸை பொறுத்தவரை எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தென்காசி, அப்புறம் வேடசந்தூர் அந்த சைடில், அப்புறம் கன்னியாகுமரி, அந்த தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அவங்களே ரொம்ப நாளாக இருக்கிறாங்க. குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர், பத்மநாபபுரம் அந்த சைடு இருக்கக்கூடிய அரசியல் பார்த்திங்கன்னா காங்கிரஸை மையமாக வைத்து தான் இருக்குது. பத்மநாபபுரம் ஒரு இடத்துல தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுரேஷ் ராஜனுக்கு கொஞ்சம் அங்கே அரசியல் மூவ்மெண்ட் அவர் இருக்குது. அப்போ ஒரு மாவட்டமே காங்கிரஸோட பிடியில் இருக்கும்போது அப்போ திமுக அங்கே எப்போ வளர்றது? திருநெல்வேலி எடுத்தாலும் அந்த ஒரு சில விஷயம் இருக்குது. இப்போ நாங்குநேரி தொடர்ந்து காங்கிரஸ் எப்பயுமே கேட்கிற ஒரு தொகுதி. அப்போ அங்கே இருக்க திமுக ஒன்றிய செயலாளர் இருக்கும், அப்போ அங்கே இருக்கிற திமுக நகர செயலாளருக்கு என்ன அரசியல்? அதனால் அவங்க வந்து இது போச்சுன்னா வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. பட் என்னன்னா அந்த அழுத்தம் இருக்குது இல்லையா, கூட்டணி வந்து பலமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தோரணையை கட்டமைச்சு வச்சிருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அந்த தோரணை உடையும், அந்த பிம்பம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையாகும். இன்றைக்கி திமுக வந்து ஆளுகின்ற கட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மக்களுக்கு விரோதமான இல்லை மக்களுக்கு எதிர்ப்பு சூழ்நிலை ஒரு சில இடத்துல உருவாயிருக்கும். உதாரணத்துக்கு காவல்துறையோட போக்கு சரி இருக்குது அப்படின்றது யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கெட்ட பெயர் இருக்கு இல்லையா, அது கூட்டணியிலையும் பிளவு, கூட்டணியும் உடையும் போது அந்த கெட்ட பேர் என்பது ஜாஸ்தியாகும். அப்போ அது என்ன ஆன்டி இன்கம்பன்சி ஜாஸ்தியாகும் போது அது ஆட்சிக்கு வந்து அது ஒரு நல்லது அல்ல. அது அங்கே போய் முடிந்ததுன்னா அவங்களுக்கு சிக்கல். அதுதான் அங்கே பார்க்கணும். திமுக கூட்டணி இல்லைன்னா காங்கிரஸால ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம கடந்த காலம் பார்த்துட்டோம். ஆனால் வந்து காங்கிரஸ் இல்லைன்னா திமுக வந்து ஏற்கனவே பெற்ற வெற்றியை பெரிய தக்க வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? பெரிய அளவில் பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, ஒரு எண்ணிக்கை சொல்கிறேன். 17 சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சிக்கு பூத் லெவலில் அவங்க போட்டிருக்கிறது 30,000 சில்லற. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு சட்டமன்ற உறுப்பினரே கிடையாது. அவர்களுக்கு இருக்கிற வாக்கு விகிதாச்சாரம் 1.5% விட குறைவு. ஆனால் அவர்கள் 35,000 இடத்துல பூத்து போட்டிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு வெறும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க 61,000 இடத்துல பூத்துக்கு ஆள் போட்டிருக்காங்க. அப்போது பூத்துக்கு ஆள் போடுறதை விட வேற பெரிய கட்சிக்கு என்ன வேலை இருக்க முடியும்? BLA 1 இது, நான் BLA 2 பற்றி பேசவே இல்லை. பூத் லெவல் ஏஜென்ட் 2 இருக்கிற 2 கட்சிகள் எதிரானா, ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. மிச்ச கட்சிகளுக்கெல்லாம் ஆள் கிடையாது. இவங்க தான் பூத் லெவல் போட்டிருக்காங்க. அப்போ இதுலேயே பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கிறது? அப்போ பூத்துக்கு கூட ஆள் போடாத ஒரு கட்சி தான் ஆட்சியில் பங்கு, 3 மந்திரி சபை வேணும், அதிகாரத்தில் பங்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு களத்தில் நீங்கள் வளர்ந்துருக்கீங்களா? களத்தில் உங்களோட சக்தி என்ன? களத்தில் வந்து உங்களுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் சீட்டு கேட்கணும். மக்கள்கிட்ட செல்வாக்கை தொலைத்து விட்டு அறிவாலயத்தின் செல்வாக்கை தேடுவது எது எந்த விதத்தில் சால பொருந்ததாகட்டும். இன்னொன்று ராஜ்யசபா, எப்போ பாரு குறுக்கு வழியில் ராஜ்யசபா வாங்கிட்டு போகணும். ஏன் உங்களால் நீங்கள் 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்குறீங்கன்னா எனக்கு அது புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ராஜ்யசபா 1 நாங்கள் ஜெயிக்கணும்,
35க்கு 35 ஜெயிச்சிங்கனாலும் கூட ஒன்று தான் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப நாளாக அவங்க கூட இருந்துட்டோம், நாங்கள் இல்லைனா நீங்கள் பதவிக்கு வர முடியாது அப்படின்ற அந்த அடிப்படையில் கேட்குறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாதிரி பண்ணி தான் அவங்க ஆட்சியை வந்து கையை விட்டு போனாங்க. குறிப்பாக ராஜஸ்தானில் காங்கிரஸ் திருப்பி அங்கே வரும்னு அதிகமாக பேசப்பட்ட காரணத்தில் ராஜஸ்தானில் தோல்வி. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீகாரில் இதற்கு முன்னாடியே தேஜஸ்வி வந்து முதலமைச்சராகக்கூடிய அளவுக்கு வாழ்ப்பு 1% கீழே ஆட்சி போச்சு. அதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் கட்சி வாங்கின அந்த 60 சீட்டு. அதிக இடத்துல சீட்டை வாங்கி தோத்த காரணத்தினால் தேஜஸ்வி இளம் முதலமைச்சராக ஆகிறது தடுக்கப்பட்டது. அந்த நீச்சி வந்த தேர்தல் இப்போ 2025 தொடர் தோல்வி. அதுக்கும் காங்கிரஸ் வந்து ஒரு முக்கிய காரணன்ற மாதிரி. ஏன்னா முதலமைச்சர் நாங்கள் அப்புறம் சொல்கிறோம், நாங்கள் இவர் ஏற்றுக்க மாட்டோம், எது பொழுதுக்கும் அரசியல் பண்ணுற தேஜஸ்வி யாதவ் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அதற்கு வினை கொடுத்தாங்க. ஒவ்வொரு மாநிலமாக தொலைக்கிறாங்க. தமிழகத்திலும் எங்கே இருக்கிற இடம் போயிடுமோன்ற அந்த ஐயம் எனக்கு இருக்குது. உங்கள் வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கரூர் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு டெல்லி போயிட்டு திரும்பிட்டார். 2 நாள் விசாரணை எதிர்பார்க்கப்பட்டது. பொங்கலுக்காக 1 நாள் விசாரணை போதும், நான் பொங்கலை கொண்டாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால 19ஆம் தேதி மீண்டும் வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. என்ன சார் நடந்தது டெல்லியில்? சிபிஐ வந்து தாயலத்தோடு நடக்க ஆரம்பிச்சிருக்குது. எனக்கு நம்ம வந்து ஒரு புதிய இந்தியா பிறக்குதோ அப்படின்ற ஒரு அதனால் பொதுவாக சிபிஐ வந்து கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அரசியல் ஆளுமைகள் அரசியல்வாதிகள் ஊழல் குற்றச்சாட்டு வாதிகளை வந்து இப்படி விசாரித்தது அல்ல. கூப்பிடுவாங்க, சிபிஐக்கு போனால் வந்து ஒரு 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 கடினமான ஒரு முகம், அப்புறம் அந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சோடனே ஒரு மாதிரி டயர்டான ஒரு தோற்றம், அப்படி தான் வருவாங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும் போகும்போது ஒரு ஒரு கருப்பு சட்டெல்லாம் போட்டு போனார். ஆனால் வரும்போது கொஞ்சம் உற்சாகத்தோட தான் போனார். ஆமாம், அந்த மாதிரி வந்திருக்காரு. ஸோ அதனால் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இன்வெஸ்டிகேஷனை புதுசாக ஒரு கட்டமைப்பு வைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பொங்கல் வந்ததுனால இதில் எது சரியான முடிவுன்னு தெரியல. அங்கேயே இருந்து அதை முடிச்சுட்டு வந்திருக்கலாமா, இல்லை ஒரு பொங்கலுக்கு புறப்பட்டு வந்தது அதெல்லாம் அதுக்கு பின்னாடி வியூகம் இருக்குமா என்னன்னு தெரியல. பொதுவாக இது மாதிரி விஜய் அவர்களுக்கா இல்லைனா பாஜகவுக்கா? 2 பேருக்குமே. பொதுவாக இப்போ ஆஸ்பத்திரி மருத்துவமனை போகிறீங்க, இல்லை காவல்துறை போகிறீங்கன்னா, நல்ல நாள் வருதுங்க, சீக்கிரமாக பார்த்து மொத்தமாக டிஸ்சார்ஜ் பண்ணி விடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி காவல்துறை அந்த மாதிரி விசாரணையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அது மாதிரி பொங்கல் வருது, என்ன விசாரணை எல்லாம் பொங்கல் அதுவுமா, நான் திருப்பி இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இது புதுசாக இருக்குது. விஜய் அவர்கள் நான் போய் பொங்கல் கொண்டாடிட்டு வரேன்னா அவங்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. ஆமாம், பொங்கல் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக நான் எப்படி இப்போ குடும்பத்திலேயோ இல்லை வேண்டப்பட்டவர்கள் தவறிட்டாங்கன்னா நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டாட மாட்டாங்க பொதுவாக. ஆனால் நம்ம ஆளுக்கு சாருக்கு அதை பற்றி கவலை இல்லை. பொங்கல் கொண்டாட்டு கரும்பு சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். திருப்பி 19ஆம் தேதி போனோம். பொங்கலால் அவருக்கு வந்து ஒரு ஹாலிடே லீவ் கிடச்சிருக்கு. வழக்கமாகவே லீவ் நிறைய எடுப்பார் அரசியல் ரீதியாக. இப்போது விசாரணை என்பது அதனால் ஒரு எடுத்திருக்காரு. இது இந்த விஷயங்கள். பட் விசாரணை அப்படின்றது வந்து அவரை வந்து ஒன்றும் கிடுக்குப்பிடி ரொம்ப சிரமமான கேள்விகள் அந்த மாதிரிலாம் பெருசாக கேட்ட மாதிரி ஒன்றும் தகவல் வரல. அந்த பேசிக்கான கேள்விகள் இருக்குது இல்லைங்களா, ஏன் லேட்டாக வந்தீங்க, ஏன் வந்து கரூருக்கு திடீர்னு முடிவு பண்ணீங்க, அந்த முடிவை யார் எடுத்தது, ஏன் முன்னாலே போய் தங்கியிருக்க போகலாம், வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கேள்விகள் கேட்டப்பட்ட மாதிரி தான் நமக்கு தகவல் அங்கேருந்து வருது. விசாரணை போக போக வந்து கண்டிப்பாக சூடு பிடிக்கும். விஜய் அவர்கள் வந்து இதில் தொடர்ந்து தாவேக்கால என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து விட்னஸ் சம்மன் தான் ஒரு விஷயத்தை திருப்பி பதிவு பண்ணுறாங்க. நான் என்ன அதில் புரிஞ்சுக்கிறேன்னா, அப்போது அவர் வந்து விட்னஸ், அவருக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற ஒரு கட்டமைப்பை, ஒரு தத்துவத்தை வந்து தாவேக்கா தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் விசாரணை என்பது வந்து அது வந்து விட்னஸாக கூப்பிட்டாங்களா, இல்லை நாளைக்கு அவர் பேர்லேயே எஃப்ஐஆர் போடுவாங்களா, சார்ஜ் ஷீட்டாக மாற்றுவாங்களான்றது சிபிஐ கையில் தான் இருக்குது. ஆனால் ஒரு சட்டம் படித்த மாணவனாக நான் என்ன பார்க்குறேன்னா, கண்டிப்பாக அவர் பேரில் வந்து சார்ஜ் ஷீட்டில் பேர் வரணும். அவர் பேரில் ஒருவேளை சார்ஜ் ஷீட் பேர் அவர் பேர் போடலை, இல்லை எஃப்ஐஆரில் அவர் பேர் சேர்க்கலன்னா அது ஒரு தவறான முன் உதாரணமாக போயிடும். அதாவது அவர் குற்றவாளியா நிரபராதியா அப்படின்றத நீதிமன்றம் முடிவு பண்ணும். பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து முன்னுதாரணங்களில் வந்து ஒரு சில நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா, இனிமேல்ட்டு வேறு யாரும் இந்த மாதிரி மக்களை வந்து அலைக்கழிக்க வைக்கிறது, மக்களை கூட்டி வெயிட் பண்ண வைக்கிறது, காலதாமதம் பண்ணுறது எந்த அரசியல்வாதிகளோ இல்லை சினிமா துறையை சார்ந்தவர்களோ இல்லை நட்சத்திரங்களோ இனிமேல் பண்ண மாட்டாங்க. ஒரு முன்மாதிரியான ஒரு வழக்காக இது. ஏன்னா இந்த செலிபிரிட்டி வேல்யூவை வைத்து மக்களுக்கும் வந்து ஒரு சிந்தனை கூர்மை குறைவு. என்னடா ஒருத்தரை போய் பார்க்குறதுக்கு இப்படி போய் முண்டி அடிச்சுக்கிட்டு சாகணுமா, கூட்ட நெரிசலில் ஏற்படணுமா அப்படின்ற அந்த சிந்தனை இருந்தால் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சரி, அவர்களுக்கு சிந்தனை இல்லாமல் போட்டோம் இருக்கட்டும். ஆனால் அதை பாதுகாக்கிற கடமை அரசாங்கத்துக்கும் இந்த மாதிரி உச்சக்கட்ட நடிகர்களுக்கும் இருக்குது. ஸோ இப்போ இந்த வழக்கில் அரசாங்கம் மீதும் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். ஒரு நடிகர் வந்து சொல் பேச்சு கேட்கலன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கூட்டின்னு போய் வச்சு உங்கள் இஷ்டத்துக்கு கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு 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 ஆக்கப்பூர்வமாக ஒரு தடுத்து நிறுத்தணும், இல்லைனா ஒரு நெறிமுறைகள் வரும்.
அரசியல் ரீதியாக இதில் அரசாங்கத்துக்கு அழுத்தம் வரும், இல்லை கட்சிகளுக்கு கெட்ட பேர் வரும்னா அதை வாங்கிக்க தான் செய்யணும். அது அரசியல். அரசியல் ஆதாயத்துக்கு சாதாரண நிபந்தனைகள் காவல்துறை தரப்புல இருந்து விதிச்சப்பே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏதோ முடக்குறாங்க, எங்களை வந்து ஒடுக்குறாங்க அப்படின்னு பேசுனவங்க உண்மையிலேயே வந்து மற்ற தலைவர்கள் பண்றதை பண்ணாருன்னா விஜய் என்னெல்லாம் பேசியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? கரெக்டான இடம். இன்னும் மற்ற தலைவர்கள் எல்லாம் பண்ணலை. திமுக விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட பயந்து அரசாங்கம் வந்து வழக்கு வந்து பதிவு பண்ணலை, கைது செய்யலை, சம்மன் கொடுக்கல, எதுவுமே பண்ணல, இரவு விசாரிக்கலை. ஆனால் இது சதி 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 கோட்பாடு சொன்னாங்க. ஆனால் சிபிஐ சம்மன் கொடுக்குது, விசாரிக்குது, பஸ்ஸை வந்து ஜப்தி பண்ணுது, எல்லாரையும் கூப்பிட்டு மொத்த கட்சியையும் தூக்கி டெல்லி வரலும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் அவர்களை பற்றி பெருசாக விமர்சனம் எதுவுமே பண்ணல. பிஜேபி ஃபீர்ஸ் ஜனநாயகம்னு சொல்லிட்டு ட்வீட்டு போட்டு ஓட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ பொங்கல் காமிச்சோன்னா திருப்பி மறுபடியும் நட்பு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஒரு சைடு தாவேக்கா வந்து திமுகவை எதிர்க்குது, இன்னொரு சைடு பாரதிய ஜனதா கட்சி பற்றி யாருமே பெருசாக விமர்சனமும் எதுவும் பேசுறது கிடையாது. அப்போ அதுவும் அரசியல் தான் என் பார்வையில். நீங்கள் இந்த காவல்துறையை எதிர்க்கிறீங்க, இந்த காவல்துறை மீது தவறு இருக்குது, இது இப்படிலாம் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிற நீங்கள், ஆனால் இன்னொரு காவல்துறைக்கு வந்து நல்லா விசாரிங்க ப்ளீஸ், இன்னும் நிறைய கேள்வி கேளுங்க, அப்புறம் இன்னும் நிறைய நேரம் ஆகும் போல தெரியுது, நான் போய் பொங்கல் விழாவில் கொண்டாட்டு வந்துடுறேன், ஓகேன்னா அவங்களும் போயிட்டு வாங்க, ஹாப்பி பொங்கல் அப்படிலாம் சொல்லி அனுப்புகிறாங்க. சிபிஐக்கு ஏதோ ஒரு கால் ஷீட் கொடுத்துட்டு வர மாதிரி போயிட்டு கால் ஷீட் தான் கொடுத்துருக்காரு. நீங்களும் நானும் சிபிஐக்கு போனால் இப்போ அண்ணன் தராசு ஷாமன் நிறைய வாட்டி போயிருக்காரு, நக்கீரன் கோபால் நிறைய வாட்டி போயிருக்காரு, என்னோட ஆசிரியர் ஆர் பகவான் சிங் இலங்கை தமிழ் பிரச்சனையில் அவர் ஒரு எக்ஸ்பர்ட், அவர் நிறைய வாட்டி இந்த மாதிரி விசாரணை ஆனதுக்கு முன்னாடிலாம் போயிருக்கிறார். வால்டர் ஸ்காட் சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர், ராஜீவ்காந்தி அந்த குண்டு வெடிப்பில் அவர்லாம் வந்து நிறைய விஷயம் தரவுகள் தெரியும். இந்த மாதிரி மூத்த பத்திரிகையாளர்லாம் நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, விசாரணைக்கு போயிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. ஆனால் யாரையும் இந்த மாதிரி தாயுள்ளத்தோட தீபாவளி பொங்கல்லாம் கொண்டாடுவாங்க அப்படின்லாம் இல்லை. ஃபிட்னஸாக கூப்பிட்டாலுமே அந்த கேள்விகள் தோரணைகள், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அங்கே, ஃபஸ்ட்டு கேள்வி, உங்களுக்கு அந்த நேரத்தில் அங்கே என்ன வேலை, உங்கள் ஃபோனெல்லாம் கொடுங்க, யார் யார்கிட்ட பேசுனீங்க, எதுக்கு பேசுனீங்க, என்ன பேசுனீங்க. நம்ம கூட அன்றைக்கி அந்த சம்பவம் நடந்தப்போ நம்ம அங்கே இருந்திருப்போம், நம்ம கூட பேசினவங்களுக்கு எல்லாமே பாதிப்பு வரும், கேள்விகள் வரும். அந்த கேள்விகள் வந்து ஒரு தன்மையானதாக இருக்காது. நாங்கள் சிபிஐலேருந்து பேசுகிறோம், ஃபோன் பண்ணுவோம், இந்த நம்பர்லேருந்து வந்தால் கால் எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் சிக்கல், பார்த்துக்கோங்க, இப்படி தான் பேசுவாங்க. எடுத்தோன்னா எங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம், ஏன் போனீங்க, இப்படி தான் இருக்கும் அந்த விசாரணை தன்மை. அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து விஜய் சாருக்கு காட்டின மாதிரி எனக்கு தெரியல. அவர் ஒரு நல்ல தெம்பாக தடகாத்தமாக இருக்கிறார் சார், நல்லா அரசியல் பண்ணட்டும், அவ்வளோதான். அதில் குறிப்பாக விஜய் தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களை திமுக அரசு மிரட்டி இருக்குது. காவல்துறை வந்து 617 பேரோ 610 பேருன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அங்கே டேவிட்சன் பேசும்போது பார்த்தீங்கன்னா 500 பேருன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து முன்னுக்கு பின் முரணாக வந்து தமிழக அரசு தரப்பாக காவல்துறை சொல்லியிருக்காங்க. தமிழக அரசையும் அங்கே வந்து குற்றம் சாட்டியிருக்காரு விஜய். அதற்கான ஆதாரங்களையும் சமர்ப்பிச்சிருக்கோன்னு நிர்மல்குமார் சொல்கிறார் இல்லையா? இது எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க? அடுத்த ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளுங்க. ஒருத்தர் கம்மியாக சொல்கிறார், ஒருத்தர் நம்பர் கூட்டி சொல்கிறார், அவ்வளோதானே. கம்மியாக சொன்னவரை நான் அங்கே டிப்ளாய் பண்ண ஸ்ட்ரென்த்தை நான் சொன்னேன், அவரு சொன்னது ஓவரால் ஸ்ட்ரென்த்து. யூஸ்வலாக நான் வந்து 500 பேர்னா 500 பேர் அங்கே டியூட்டியில் இருந்தாங்கன்னு நான் பதிவு பண்ணேன். ஆனால் அந்த கரூர் மாவட்ட போலீஸு, காவல்துறை போலீஸு, வெளியில் சுற்றி இருந்த போலீஸு, ஆஸ்பத்திரிக்கு போன போலீஸு, இல்லை பாதுகாப்புக்கு போடப்பட்ட போலீஸு, இதெல்லாம் சேர்த்தா 600 சில்லற முடிஞ்சு போச்சா? இது என்ன பெரிய, அதாவது நீங்கள் லேட்டாக 7 மணி நேரம் வந்ததை விட இது பெரிய சதியா? இல்லை 7000 பேர் 6000 பேர் கூடவே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா தெரியுது கூட்ட நெரிசல் இருக்குன்னும் போது அந்த கூட்டத்தில் எடுத்துன்னு போய் வண்டி எடுத்துன்னு போய் அங்கே தான் நின்று பேசுவேன் அப்படின்னு சொன்னதை விட இது பெரிய முறைனா? தண்ணி பாட்டில் எடுத்து போடுறீங்க, தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணல, ஒரு எவ்வளோ நேரம் காக்க வைக்கும். அதாவதுங்க என்னென்னா, ஒரு சில விஷயத்த ஒத்துக்கிட்டு பேசுகிற அந்த மனநிலையில் இருந்தால் அவங்கக்கிட்ட பேசலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜய் சார் வர்றது இவங்களுக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி. இந்த பிடிக்கலன்றது இங்கே பிரச்சனை கிடையாது. வர ஆசாமிகள் இல்லை வர நட்சத்திரங்கள் நல்ல அரசியலை கையில் எடுத்து அவங்க பண்ணுறாங்களா இல்லையான்றதான் நம்மளோட பார்வை. இப்போ அவர் அரசியலுக்கு வந்ததுனால தான் அரசியல் விமர்சனம் வருது. இல்லைனா அவர் வேலையை அவர் பார்க்க போகிறார், நம்ம வேலையை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வேலையில் தெளிவாக இப்படி போயிட்டுருக்குறோம். குறுக்கில் அந்த தலைவர் இந்த தலைவர் கிராஸ் ஆகும்போது எல்லா தலைவர் யாராக இருந்தாலும் சரி, நட்சத்திரன்றது உங்களுக்கு அன்றாட ஏழ்றைகளையும், அன்றாட அரசியல்வாதிகளையும், அன்றாட ஊழல்வாதிகளையும், அன்றாட மக்கள் நலனில் அக்கறை இல்லாதவர்களையும், மக்கள் நலனில் அக்கறை இருக்கிறவங்களையும் பார்க்குறோம் நம்ம. அப்படி இருக்கும்போது என்னோட அந்த குறைந்தபட்ச கேள்வி, கரூர்லேருந்து ஏன் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது. அதுவும் கேட்டிருக்காங்க, அந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. அதான் நாஞ்சில் சம்பத் என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்கள் போகலைன்னா 41 பேர் பார்த்தீங்கன்னா 82 பேரா இருப்போம் உயிரிழப்பு. இப்படியெல்லாம் இது சொல்கிறதுக்கு வருத்தமா இல்லை? அதாவது நீங்கள் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களால் பாதுகாப்பு இல்லை, நீங்கள் பதவிக்கு வந்தால் என்ன பாதுகாப்பு கொடுப்பீங்க சார்? படத்தில் இதே காட்சியாக இருந்தால் என்ன இருக்கும்? இவர் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். இவர் என்ன, இவர் ஹீரோ தானே,
இவர் ஹீரோ வேலை பார்க்காம என்ன பண்ணாராங்க? ஒரு ஹீரோ இல்லை ஒரு சாதாரண சாமானியன் இல்லை ஒரு மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரன் இந்த மாதிரி ஒரு நெரிசலில் இருக்கும்போது ஒரு புத்தி கூர்மை எங்கே? ஆமாங்க, செந்தில் பாலாஜி தான் பண்ணார். இவரோட ஹீரோயிசம் எங்கே போச்சு? நான் தான் கேட்குறேன். அப்போது ஒரு மதியோட ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு மதிநுட்பம் இல்லாமல் பொதுவாக இவர் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தால் 82 பேர், ஆஸ்பத்திரிக்கு எத்தனை பேர் வருவாங்க? கூட்ட நெரிசல் எங்கே இருக்கோ அங்கே தான் தள்ளுமுள்ளு, அங்கே தான் அந்த உங்களுக்கு மரணம் நிகழும். ஆஸ்பத்திரிக்கு என்ன 10,000 பேர் வந்திருந்தாங்களா? பாதிக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் கூட்டம். ஏன்னா நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், 2 ஆஸ்பத்திரிக்கும் போனேன், புது ஆஸ்பத்திரிக்கும் போனேன், பழைய ஆஸ்பத்திரிக்கும் கரூருக்கு போனேன், மெடிக்கல் காலேஜுக்கு. அங்கே என்ன அங்கே போயிருந்தா என்ன அங்கே கூட்டம் திருப்பியும் அந்தளவுக்கு மோசமாக போயிட்டாங்க ஜனங்க. இவர் எங்கே போனாலும் 2,000 பேர் 10,000 பேர் 2 லட்சம் பேர் போகிறதுக்கு இது சென்சிட்டிவிட்டியை டைல்யூட் பண்ணுறது. இதே ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தை போட்டு 40 பேர் செத்துருந்தாங்க. இதே பஸ்ஸில் போகும்போது எடப்பாடி பழனிசாமி அந்த பச்சை கலர் பஸ்ஸில் எழுச்சி பயணத்தில் ஒரு 2 பேர் குறுக்க தட்டிட்டு போயிட்டு இருந்தா இன்னைக்கு கம்முன்னு இருக்கிறீங்களே இவ்வளோ பேர் விஜய் ரசிகர்கள் சொல்லிட்டு நீங்கள்லாம் சும்மா இருப்பீங்களா? வண்டியாக கேட்க மாட்டீங்க? முட்டு சத்திரம் நிற்க வச்சு இந்த நேரம் ஆட்சியே போகிற அளவுக்கு விமர்சனம் ஆட்சி போயிடும், அந்தளவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. அப்போ எதுக்கு ஒரு அரசியல் தலைவரை பார்த்து போகிறாங்க? ஏழ்ரை எங்கே வரும், பிரச்சனை எங்கே வரும், எங்கே விமர்சனம் வரும் தெரியாது. அதுதான் பார்த்து தான் அரசியல் பண்ண முடியும். எடுத்தங்கவுத்தன் பண்ணுறது கிடையாது அரசியல். அப்போ இவருக்கு அரசியல் தெரியல, அரசியல் படுத்தப்படவில்லை. இன்னமும் நீங்கள் அரசியல் படுத்துறதுக்கு தயாராக இல்லை. தவறை ஒத்துக்க மாட்டாரு, அதான் பிரச்சனை. தவறையும் ஒத்துக்க மாட்டார், திருந்துறதுக்கு உண்டான முயற்சியும் இல்லை. இன்னமும் தனி விமானத்தில் தான் போகிறாரு. அதாவது வெறும் உச்சக்கட்ட நடிகராக இருக்கும்போதே தனி விமானம். இன்னைக்கு கொண்டாடுறீங்களே நீங்கள்லாம், நாளைக்கு அவர் முதல்வராக உட்காந்ததுக்கு பிறகு தனி ஏர்போர்ட்டில் வேறு யாருமே விட மாட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி அவர் ஒருவேளை உங்களோட ஆசை நிறைவேறுமானால் அவர் முதலமைச்சர் ப்ளஸ் உச்சக்கட்ட நடிகர் ப்ளஸ் ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படின்னும் போது 3 விஷயம் சேரும்போது பனையூர்லேருந்தே ஹெலிகாப்டரில் போயிடுவார். இப்படியே ஃபைன்னு ட்ரன்னு சுற்றினே ஹெலிகாப்டர் போயிடும். போகிறதுக்கு அப்படியே போயிட்டு அங்கே அப்படியே கயிறு விட்டு அப்படியே இறக்கி அப்படியே போயிடும். நீங்களாம் ஹெலிகாப்டர் பார்த்து டாட்டா காட்டணும். அம்மையார் ஜெயலலிதா ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிட்டப்போ டாட்டா காட்டப்போ எவ்வளோ விமர்சனம் பண்ணோம்? டயரை தொட்டு கும்பிட்டப்போ விமர்சனம் பண்ணோம்ல, விட்டு வச்சோமா அம்மையார் ஜெயலலிதான்னு? அப்போ நாங்கள் தவறில் இல்லை. கலைஞர் அவர்களுக்கு கடலில் எடுத்துன்னு போய் பேனா வைக்கிறாங்கன்னப்போ அதை விட்டு வச்சோமா? என்ன வெங்காயத்துக்கு கடலில் பேனான்னு தானே சொல்லி நம்ம பேசுகிறோம். அங்கே இருக்கிற மீன் குஞ்சுகள் என்ன ஆகுறது, நத்தை என்ன ஆகுறது, ஆமன் ஆகுறது, அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகுறது, இதானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ இவருக்கு ஒண்டி தான் பயோஸ்கோப் வச்சு பேசுகிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அவரோட அந்த குணாதிசயங்கள், அவரோட நடவடிக்கை, அவரோட சிந்தனை, அப்புறம் பேசுனா எதனா புரிஞ்சுக்கலாம், அது பேசுகிறதே கிடையாது. கடந்து போகிறாராமா, மக்களும் கடந்து போயிடுவாங்க. இது கடத்தரு கிடையாது, பார்த்துட்டு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கடந்து போகிறது. இது மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் அவர் இந்த 19ஆம் தேதி விசாரணைக்கு திருப்பி போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றாங்க. படம் விரைவில் வந்துடும். அது ரொம்ப நாள் தாமதப்படுத்த முடியாது. அதனால் அந்த பிரச்சனை அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது, அது படம் ரிலீஸ் ஆகிடும். விஜய் படம் அவங்க எதிர்பார்த்தது இந்த பொங்கல் ஹாலிடேஸில் வெளியிட்டா பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்து முட்டுக்கட்டி போட்டாங்க இல்லையா? நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு சாமானியனா சின்ன ப்ரொடியூசர்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களாம் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்தவங்க. இப்போ 3 நாள் படம் வருது, இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. விஜய் சார் ஆல்ரெடி பணக்காரராகி தனி விமான நிலையத்தில் போயிட்டு அவர் வீட்டில் 3 வேளை நல்ல சாப்பாடு பொங்கி வச்சு சாப்பிடுவார். கடன் வாங்கி படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு விளிம்பு நிலையிலேருந்து இந்த துறையில் எதனா சாதிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேர் படம் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, அதை பார்த்து நான் சந்தோஷப்படலாம்ல. விஜய் படம் எப்போ போனாலும் போகும், வர கூட்டம் என்றைக்குமே வரும். இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கட்சா தான் உண்டு. அப்போது நீங்கள் மேலே மோனோபொலி ஆக உங்கள் துறையிலே சிறு படங்களை பல வருஷமாக நசுக்கி வச்சுருக்கீங்களா? இதுக்கு பேர் தான் சில்வர் லைனிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு பாதிப்பு இருந்தாலும் இன்னொரு இடத்துல வேறு சில நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும். அப்போ இன்றைக்கி 3-4 படம் வருது, அதில் ஏதோ ஒரு 2 படம் ஹிட் ஆயிடுச்சு, இல்லை நல்ல கலெக்ஷன் வந்துச்சுன்னா அதை சம்மந்தப்பட்ட அந்த படக்குழுவினர் சந்தோஷமாக தானே இருப்பாங்க. அவங்களும் உங்கள் இனம் தானே. அதாவது படம், அது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இதனால் எதுவுமே மாறிட்டு அப்படி கிடையாது. அந்த 3-4 படம் ஓடுது, அவங்களும் அந்த துறையை சார்ந்தவங்க தான். நீங்கள் சம்பாதிக்கிறது பதிலாக அவங்க சம்பாதிக்க போகிறாங்க. என்ன அதில் பிளாக் இருக்காது. 1500-2000 யாரும் விற்க மாட்டாங்க. மக்களோட பணத்தை அதிகமாக யாரும் கொடுக்க போகிறதில்ல. இந்த படத்துக்கெல்லாம் போய் 1000 ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன டிக்கெட்டில் காசோ அதை வாங்கிட்டு போவாங்க. மக்களுக்கும் பணம் விரைய மிச்சம், கள்ளப்பணம் குறையும், கருப்பு பணம் குறையும். புதுசாக படம் எடுக்கிற அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, பெரிய ஓப்பனிங். இப்போ சிவகார்த்திகேயனுக்கு இதுதான் பெரிய ஓப்பனிங்காக.
இதுக்கு முன்னாடி பெரிய ஓப்பனிங் இந்த அளவுக்கு இல்லையா, அவருக்கு ஒரு சான்ஸு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எல்லாத்தையும் தான் பார்க்கணும். அப்போ இவர் படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக இவர் படத்தை போய் பார்க்க போகிறவங்க பார்க்க போகிறாங்க. அதனால் சார் படத்தை பொறுத்தவரையிலும் அவர் ஆஸ் அ ஹீரோ அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் நடிச்சா படம் ஓடும். அதை நீங்களோ நானோ இல்லை நம்ம விமர்சனம் பண்ணுறதுனாலையோ நம்ம பேசுகிறதுனாலையோ இன்னொன்று அது நம்ம சப்ஜெக்ட் இல்லை. ஒரு ஷார்ட் ஒன்று நடிச்சிருப்பார் பாரு அப்படின்னு நான் பேசுனா அது எடுபடாது. நான் அந்த துறையை விட்டு நான் விஸ்காம் படித்ததோடு சரி அந்த பக்கம் போவே இல்லை. அதனால் அது வந்து பார்க்கணும். இவர் வந்து இது ஒரு தற்காலிக பிரச்சனை தான் விஜய்க்கு இருக்கிறது. ஆனால் சிபிஐ வாழ்நாள் பிரச்சனை. சிபிஐ பிரச்சனை என்பது சார்ஜ் ஷீட்டில் பேர் சொல்லிட்டாங்கன்னா ஒரு அரசியல்வாதிக்கு சிபிஐயில் அவரோட பேர் இருக்குமே. ஆனால் அது வந்து காலை சுத்தின பாம்பு மாதிரி. அது அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அது கொத்தவும் கொத்தாது, முழுங்கும் அதை போட்டு இறுக்கிட்டே இருக்கும் மலைப்பாம்பு மாதிரி. அந்த பிரச்சனை அவருக்கு இருக்குது. அது யார் கொடுத்த ஐடியாவோ என்னன்னு தெரில. தேவையில்லாமல் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் நிறையா அதுதான் இந்த மாதிரி யூ ஷுட் ஹேவ் வாய்ஸ் பீப்புள் அரௌண்ட் யூ. சும்மா வந்து எல்லாமே நம்ம நீதி வெல்லும்லாம் போட்டார். நல்லா வெல்லும் நீதி வெல்லும். ஆக்சுவலாக நீதி தாமதமாக வெல்லும். அதுவும் யாருக்குன்னா இறந்தவங்களுக்கு சாதகமாக காம்பன்சேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயத்தில் உதாரணத்துக்கு இந்த 20 லட்ச ரூபா 40 லட்ச ரூபாலாம் பேசுகிறோம். நாங்கள் ஒரு வழக்கறிஞராக இருந்தால் கண்டிப்பாக காம்பன்சேஷன் கேட்டும் போடுவேன் சிபிஐயில் போகுது. என்னை வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து சம்டைம்ஸ் கேஸில் இன்வால்வ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கூட அரசு தரப்புலையும் சரி விஜய் தரப்புலையும் சரி உயிர் போயிருக்கு. இவரால் அவர் மேலே தப்பா, அவரால் இவர் மேலே தப்பா, அது என் பஞ்சாயத்து இல்லை. நான் ஒரு பிரஜை. இந்த நாட்டில் என் உயிருக்கும் என் உடைமைக்கும் என் உணர்வுக்கும் என் பேச்சுரிமைக்கும் உத்தரவாதம் கொடுக்கணும். அதுதான் அரசியல் சாசனம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த கேஸில் கோர்ட்டு அது என்ன தீர்ப்பு வேணால் கொடுக்கட்டும். ஆனால் அந்த தீர்ப்பில் ஒரு பகுதி மக்களுக்கு நிவாரணத்தை பற்றி பேசணுன்றது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நான் இது இனிமேல் பேச போகிறேன். காம்பன்சேஷன் வந்துட்டு விஜய் கொடுத்தாரு, அரசாங்கம் கொடுத்தது, அது போதுமானதுனா கிடையாது. அவர்களுக்கு நீதி வழங்குறதும் இருக்கட்டும், நிவாரணம் என்பது வழங்கப்பட வேண்டும். அதில் மேபி இன்னும் ஒரு முன்மாதிரியாக அதுக்கு மேபி கோர்ட் ஒரு தாயுள்ளத்தோட ஒரு காம்பன்சேஷன் அதிகமாக கொடுத்ததுன்னா அதை வந்து ஒரு வழக்கறிஞராக நான் வந்து வரவேற்பேன், வணங்குவேன். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன்னு சொன்னீங்க பேசும்போது, அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு. அதையுமே வந்து விஜய் தரப்புல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து முறைகேடு நடந்திருக்கு, முன்தேதியிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க, இது பெரிய அளவில் முறைகேடுன்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமாக சமர்ப்பிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆதாரத்தை வந்து அன்றைக்கே பத்திரிகையாளர் சந்தித்து வெளியிட்டிருக்கலாம். ஏதோ நீங்கள் ஒண்டி தான் புலன் விசாரணை பண்ணுற மாதிரி மற்றவர்கள்லாம் யாரும் ஏங்க இன்னி வீரலும் அந்த கரூர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து 95% பேர் எதுவும் சொல்லலை. ஒரே ஒரு பெண்மணி வந்துட்டு விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி பேசினாங்க. ஒருவேளை இந்த மாதிரி நம்பர் மாறி இருந்தால் அந்த மிச்சம் 95 பேர் விஜய் அண்ணாவால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னவங்க பேசியிருப்பாங்களா? பேசிட மாட்டாங்க. விஜய் அவர்களை அரவணைச்சு இன்னும் பாராட்டி இன்னும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாரா? பண்ணியிருக்க மாட்டார். அப்போது யதார்த்தத்தை என்னவோ இல்லை யதார்த்தத்துக்கு மீறின ஒரு விஷயங்களாக தானே இருக்குது. சரி, இப்போது ஒருவேளை கோர்ட்டில் அப்படி மாற்றிருந்தாங்க அப்படின்னா சிபிஐ திமுகவை சும்மா விடுமா? நீங்கள் வந்து நேற்று மழையில் இன்றைக்கி வந்த எதிரி, அதுவும் நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க தாவேக்காவுக்கு வந்து பாஜக கொள்கை எதிரின்னு. பாஜக உங்களை எதிரியாக கூட பார்க்கல, உங்களை ஆட்டத்திலே சேர்த்துக்கல. நீங்களாக போய் இப்போ மாட்டிக்கினீங்க. அவங்களுக்கு தேவைன்னா என்டிஏவை பலப்படுத்துறதுக்கு நிறைய கட்சிகள் இருக்குது, நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஒன்று. வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பித்து அந்த சைடு ஜம்மு காஷ்மீர் வரையிலும் அசுர பலத்தோட அசுரர் மாதிரியே இருக்கிறாங்க. அசுர பலம்னா நல்லதாக பண்ணி கிடையாது, கெட்டது பண்ணி அசுர பலம், தியானம் பண்ணி அப்படி கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு கட்சி திமுக இந்த நேரம் பண்ணியிருந்தா சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இவ்வளோ நேரம் விசாரிக்கிறாங்க, வெளியில் எடுத்து விட்டுருக்க மாட்டாங்க. தீர்ப்பு அப்புறம் வரட்டும். அதனால் வரக்கூடிய பிரச்சனை என்ன, அதனால் அரசாங்கத்துக்கு வர கெட்ட பேர் என்ன எடுத்து விட்டுருப்பாங்க. அப்படி ஒரு வேலை எதுனா அது எலெக்ஷன் நேரத்தில் வரும், லீக் ஆகும். இதெல்லாம் வந்து ஹை ப்ரொஃபைல் லீக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு சீரியஸான சென்சிட்டிவான இஷ்யூ. சும்மா இன்னொன்று சதி கோட்பாடு சொன்னீங்க. நீங்கள் ஹைகோர்ட்டில் முன்னாடி நீங்கள் அப்பீல் போனீங்க, வழக்காடு பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கறிஞர் முன்னாடி நின்னீங்க. ஏன் அன்றைக்கி அந்த சதி கோட்பாடை நீங்கள் டீட்டெயிலாக சொல்லலை? இதெல்லாம் சொல்லலை, இதெல்லாம் செக் பண்ணியிருக்கலாமே. கோர்ட்டுக்கு முன்னாடி தப்பான தகவல் சொல்லி நீங்கள் பேப்பர்ஸ் வச்சிங்கன்னா குற்றவாளி ஆகிடுவீங்க. விசாரணையில் சொல்லிட்டு போயிடலாம், இது பார்த்தேன் ஹைட்டாக இருந்தார், வந்தவர் வெயிட்டாக இருந்தார், டைட்டாக இருந்தார் சொல்லிட்டு போயிடலாம். அப்போ ஹைட்டாக வெயிட்டாக டைட்டாக என்ன பண்ணா இல்லை அன்றைக்கி அப்படி தோணுச்சு,
அன்றைக்கி கொஞ்சம் நிதானத்தில் இல்லை, இன்றைக்கி பார்க்கும்போது அவர் ஹைட்டாக இல்லை ஆனால் வெயிட் ஆகுறாரு, வெயிட்டாக இல்லை ஆனால் டைட் ஆகுறாரு, இப்படி மாற்றி மாற்றி பேசலாம் விசாரணையில். கோர்ட்டில் அப்படி கிடையாது. கண்ணில் என்ன பார்த்தீங்களோ அதை ஒண்டி தான். கூண்டில் ஏறி நின்று சொல்லும்போது பொய் பேசக்கூடாது. அதுக்கு தான் பகவத்கீதையிலேருந்து குரான்லேருந்து ஏதோ ஒரு சட்ட புஸ்தகத்து மேலே நம்மக்கிட்ட வந்து பிரமாணம் வாங்குறாங்க. உண்மைக்கு மாறாக எதுவும் பேசக்கூடாது. கோர்ட்டில் வைக்க வேண்டியது என்ன? இப்போ சொல்கிறீங்கல்ல நாங்கள் சிபிஐயில் குத்தோம், ஏன் கோர்ட்டை விட உங்களுக்கு சிபிஐ மேலே நம்பிக்கை, கோர்ட்டு மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ சந்தேகப்படுறது கரெக்டாக போகுது இல்லை? பாஜகவோட உண்மையில் நட்பு இருக்குமோ, இல்லை அவங்க வந்து உங்களை மயில ரகால வருடி கொடுக்குறாங்களோன்னு. படத்துல அவர் காட்டிருப்பாரு, அவர் சிபிஐ அதிகாரிகளை எப்படி இது பண்ணியிருக்காரு, அவர் RAW ஏஜென்ட்டாலாம் எப்படி நடிச்சிருப்பாரு, அவர் ஒரு காவல்துறை அதிகாரி அப்படிலாம் இருந்திருப்பாரு. அந்த மாதிரி சீன் நாங்கள் எதுவுமே நிஜ வாழ்க்கையில் பார்க்க முடியலையே. பாகிஸ்தானுக்குள்ளா போய் வந்து வில்லனை தூக்கிட்டு வருவாரு. அதான் அமைதியாக சாந்த சுரூபியாக போகிறீங்க, சாந்த சுரூபியாக வரீங்க, அவங்களும் உங்களுக்கு விடுமுறையெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ஷனே இல்லையே. நம்ம தான் பொழுதுக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவர் அமைதியாக இருக்கார். பலம் பலம் பலம், அவ்வளோதான். கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்கப்படல. லிபரலாக தான் வந்து நேற்று விசாரணை போயிருக்குன்னா பிஜேபி விஜய்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டு குழன்னு ஆக்கியிருந்தாங்கன்னா இந்த நேரம் கருத்து வெளியில் வந்திருக்கும். அவராக பேசணுன்னாலும் வேறு யாருன்னா வச்சு லைட்டாக எவ்ரி ஆக்ஷன் வில் ஹேவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இஃப் தெர் வாஸ் அன் ஆக்ஷன் எஸ்டர்டே இட் வுட் ஹவ் ரியாக்டட். தெர் இஸ் நோ ஆக்ஷன், தெர் இஸ் நோ நெய்தர் ரியாக்ஷன். அப்போது அமிக்கபிளி சொல்யூஷன். நான் சொல்கிறது வந்து ஃபிசிக்ஸு. புதுசாக ஏதோ ஒரு தத்துவத்தை கண்டுபிடிச்சி நான் சொல்லலை. அமைதியாக போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் பரஸ்பரம் புரிஞ்சு. இந்த 4-5 நாள் டைம் வந்து அதுக்கு தானே யோசிக்கிறது. ஆமாம், போய் யோசிக்கணும்ல, போய் ஃப்ரெஷ்ஷாக யோசிக்கணும். இந்த கிரியேட்டிவ் வேர்ல்டில் இருக்கவங்களாம் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக நைட்டில் உட்காந்து யோசிப்பாங்க. ஏப்பா பகலில் நமக்கு ஆகாது, நைட்டில் தான் சிந்தனை வரணும். அது மாதிரி அது ஃப்ரெஷ்ஷாக யோசிச்சுட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. விசாரணை எப்படி போகுதுன்றது பார்க்கணும். அதோட கூட்டணி வராங்களோ வரலையோ அதெல்லாம் இல்லை. பட் கண்டிப்பாக பாஜக வந்து இனிமேல் அவர் ஆப்ரேட் பண்ணும் சிபிஐ மூலமாக. அவர் வந்து இல்லைங்க எங்கள் அண்ணா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படின்னா எங்கே வெளிப்படவே இல்லையே. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு காட்டுறது கருப்பு சட்டை போட்டு போனாரு, வரும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டையோட வராரு. சமாதானம் நான் கூட தான் வந்து கருப்பு வேஷ்டி கட்டின்னு இருக்கிறேன். அதனால நான் என்ன நேயர்களுக்கு வீட்டில் என்ன இருக்குதோ எடுத்து கட்டிக்க வேண்டியதாங்க. கருப்புன்றது விஜய் என்ன பண்ணாலுமே ஒரு குறியீடு மாதிரி அதுல சைக்கிள் அவர் குறியீடுலாம் இல்லை. சுத்திக்கிறவங்க சும்மா இல்லாமல் அவர் அரசியல் ஆக்கப்பூர்வமாக பண்ண மாட்டாரு. இவங்களாம் அதாவது இந்த படத்தில் வரோம்ல, அடி வாங்கின சூனாப்பானாவே இப்படின்னா அப்போ சூனாப்பானா கிட்ட அடி வாங்கினவனுக்கு எவ்வளோ அடி இருக்கும். இப்படி உண்மை என்னன்னா சூனாப்பானாவை அடிச்சு அமுச்சு விட்டுருப்பாங்க, சட்டெல்லாம் கிஞ்சி போயிருக்கும். இவனுக்கே இவ்வளோ சட்டை கிஞ்சினா, ஆனால் பில்டப் அப்படி பூரா பில்டப்பு. கருப்பு சட்டைனா போடுங்க, ப்ரௌன் சட்டைனா போடுங்க, வெள்ளை சட்டைனா போடுங்க. பொதுவாக சினிமா ஸ்டார்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், எந்த ஃபங்க்ஷனாலும் மோஸ்ட்லி தே வேர் பிளாக். அதாவது வந்து மேபி அந்த மேக்கப்புக்கு லைட்டிங்க்கெலாம் நல்லாயிருக்கும், அதனால் பிளாக் போடுவோம். அந்த மாதிரி இவர் பிளாக் போட்டு போகிறாரு, திருப்பி வரும்போது ஒயிட்டில் வராருன்றீங்க. இன்னும் இவர் ஸ்போர்ட்ஸ் மேன், இவர் போகும்போது ஒரு டீஷர்ட்டில் போகிறதுக்கோ அப்புறம் ஒரு உடுப்பு போடுறாரு. அப்போ ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிற அளவுக்கு விசாரிச்சுக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கலாமா? டயர்டாகிற அளவுக்கு வேத்து போய் விறுவிறுப்பாகி சொக்காலாம் கசங்கி போய் இந்த கசங்கின சொக்கா வெளில தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொக்காயை மாற்றின்னு வந்துக்கிறார். நான் பேசலாமா? அவர் இஷ்டம், அவர் போட்டுக்கிறார். அவருக்கு வசதி இருக்குது. 1 மணி நேரத்துக்கு ஒரு புது சொக்கா போட முடியுமா? முடியாதா? அப்போ 1 மணி நேரத்துக்கு ஒன்று போட்டால் அதுக்கும் எதனா ஒன்று. அதாவதுங்க, நான் பேசுகிறது வந்து சிபிஐ என்னென்ன கேள்வி கேட்டிருக்கோம் என் அனுபவத்தில் வச்சு நான் பேசுகிறேன். என்னோட நண்பர்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்க கொடுக்குற தரவுகளை வச்சு நான் பேசுகிறேன். ஆனால் இவர் கருப்பு சட்டை எதிர்ப்பு போனார், ரொம்ப அப்படியே பயங்கரமாக எதிர்த்துருவார். இவர் நாங்கள் தான் பார்த்துட்டுன்னு தமிழ்நாட்டை தானே நம்ம இருக்கிறோம். என்னைக்கு மத்திய அரசை, நடுவண் அரசை, ஒன்றிய அரசை எதிர்த்து இருக்கிறாரு? லைனே வர்றது கிடையாது. எதுலையுமே வந்து ஒரு 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 தெளிவான அரசியல் பார்வை இல்லை. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா முதலமைச்சராக இன்னும். ஆனால் அவர் முதலமைச்சரானால் என்ன ஆகுன்றதையும் நம்மளால் யூகிக்க முடியுது. இப்படி வந்து மக்களோட ஒரு விஷயத்தில் வந்து அவர் அந்நியப்பட்டிருக்கிறார், ஆல்ரெடி அந்நியப்பட்டிருக்காரு. ஏங்க எதிர்கட்சின்னு வரும்பொழுது நீங்கள் டெய்லி போராட்ட காலத்தில் நிற்கணுங்க. அப்படி தான் முதலமைச்சராக ஆயிருக்கிறாங்க கடந்த காலத்தில். அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், என்ன பண்ணுறாரு அவர்? அன்றாடம் போராட்டம். இந்த சைடு அண்ணா சார், இந்த சைடு அரவிந்த் கெஜ்ரிவால், அந்த சைடு வந்து கிரண் பேடி. டெல்லியே ஸ்தம்பிக்க வச்சாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் போய் என்ன பண்ணுறாரு? ஷீலா தீட்சித்தை எதிர்த்து நிற்கிறார். நான் வந்து கட்சி தொடங்கிட்டேன், நான் முதலமைச்சரை தான் உட்காரேன், நான் முதலமைச்சரை தான் எதிர்த்து நிற்கணுன்ற அளவுக்கு போகிறார். இவரோட சமிக்கைகள் எதுனா அப்படி இருக்கா? ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு நாள் கொளத்தூரில் காரில் சைலண்ட்டாக கருப்பு கண்ணாடி போட்டுக்கணும், இவரும் ஒரு கருப்பு கண்ணாடி போட்டுன்னு குல்லா போட்டுனா யாராவது தெரியாது, போய் சுற்றிட்டு ஒரு 4 வீடியோ எடுத்துகிட்டு ட்விட்டரில் கொளத்தூர் போய் சுற்றி பார்த்தேன்,
ஏன்னா நாளைக்கு நம்ம வந்தால் எப்படி இருக்கணும் ஒரு தொகுதி அப்படின்றதுக்கு, இன்றைக்கி முதலமைச்சரோட தொகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அப்படியே பஞ்சு டைலாக பஞ்சாக வச்சுட்டு இவ்வளோ மோசமாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு 4 பள்ளம், ஒரு நாய் அங்கே இங்கே சுற்றுறது, ஜனங்க வந்து ஒரு மோசமான சாலையில் நடந்து போகிற மாதிரி அப்படி ஒரு 4 காட்சியை போட்டால் எப்படி இருக்கும்? பத்திக்குமா? இதுதான் ஒரு அரசியல்வாதி இப்படி தான் யோசிப்பாங்க. யோசனை கிடையாது, சிந்தனை கிடையாது, சொல் பேச்சு தெரியாது, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. தெரிஞ்சதெல்லாம் அவர் ஜான் ஆரோக்கியசாமி அவர் கூட்டின்னு போய் நட்டாத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் சாரை வந்து எடுத்துகிட்டு போய் விட்டுட்ருக்காரு. அதெல்லாம் புரியாது, புரியுற நேரத்தில் புரியும், இப்போ புரியாது. சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.